நிறைய பேர் நம்ம இன்ஸ்டாகிராமையும் யூடியூப்பையும் பார்த்து நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. கால் பண்ணி சின்ன சின்ன வேலைகள் நிறைய பேர் தந்துட்டீங்க. ரொம்பவே நன்றிங்க. அதே மாதிரி மார்த்தாண்டத்துலேருந்து ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இருக்குது நாகர்கோயிலில் இருந்து அவங்க வீட்டுக்கு போகுது மொத்தம் 32 கிலோமீட்டர் வருதுங்க. சரி நம்மளை நம்பி கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நானும் போயிருந்தேன். 3 ஃபேஸ் சர்வீஸ் எடுத்திருக்காங்க. அதில் வந்து 3 ஃபேஸில் 2 ஃபேஸ் இருக்குது, 1 ஃபேஸ் தாங்க இல்லை. அப்போ வந்து மீதியில் லைட் எல்லாம் எரியணும். ரோட்டு சுவிட்ச் அடிச்சு விட்டா ஆனால் எரியலைங்க. அதே மாதிரி வந்து நியூட்ரலையும் எர்த்தையும் லிங்க் பண்ணாதீங்க. கரண்ட் பில் ரொம்பவே கூட வரும். இந்த தப்பு பண்ணாதீங்க. இந்த டிபி பாக்ஸை பாருங்கள். இதில் வந்து 4 போலில் வந்து ஐசோலேட்டரோ இல்லை ஆர்சிசிபியோ இல்லை எம்சிபியோ எந்த இதுவுமே இவங்க யூஸ் பண்ணல. டேரெக்டாக ரோட்டர் சுவிட்சில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க. நம்ம மெயின்டைன் பக்கத்தில் ரொம்பவே கஷ்டம். அதே மாதிரி வந்து உள்ள வேலை பக்கத்தில் வந்து இதை ஆஃப் பண்ணி வைக்கணும்னா வெளியே போய் தான் நீங்கள் ஆஃப் பண்ணணும். நம்ம இந்த தப்பு பண்ணாதீங்க. அதே மாதிரி உள்ளே வந்து 1 ஃபேஸ் தான் வரல, 2 ஃபேஸ் உள்ளே வருதில்ல. அப்போ வந்து உங்களுக்கு எல்லா லைட்டுமே எரியணும். அதாவது ரோட்டர் சுவிட்ச் அடிச்சு விட்டால் கூட எல்லா லைட்டும் எரியணும். ஆனால் எரியலை. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேஸை ஃபுல்லாகவே வந்து இன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. அதனால தாங்க அது ஒர்க் ஆகலை. அந்த இன்வெர்ட்டர் கொடுத்த போர்டு வந்து ஃபுல்லாகவே மெல்ட் ஆகி வந்து எரிஞ்சு போச்சுங்க. அதனால தாங்க அது ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து நம்ம டேரெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போதைக்கு நம்ம இன்வெர்ட்டர் வைக்கல அப்படின்ட்டாங்க. அதனால் வந்து ஃபுல்லாகவே நம்ம டேரெக்டாக அடிச்சிட்டோங்க. அதே மாதிரி இந்த பாருங்கள், இந்த ரோட்டர் சுவிட்சில் இருந்து டேரெக்டாக அங்கே நமக்கு வந்து எங்கே போகுதுன்னா இந்த இன்வெர்ட்டர் பாக்ஸுக்கு போகுது. அப்படி கொடுக்காம ஒரு 10 ஆம்ஸ் போட்டு அதிலிருந்து அவுட்புட் எடுத்துக்கொண்டு நேராக ப்ளக் பாயிண்டில் கொடுக்கணும். அதேமாதிரி இன்வெர்ட்டரில் இருந்து வரதை வந்து ஒரு 10 ஆம்ஸ் எம்சிபி போட்டு அதிலிருந்து அவுட்புட் எடுத்திங்கன்னா வந்து ஏதாவது சப்போஸ் இந்த மாதிரி ஒரு லோடு ஏதாவது வந்தாலுமே ட்ரிப் ஆயிருங்க. இப்படி பண்ணி பழகுங்க, சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லிட்டு போங்க. நீங்கள் எந்த முறையில் வந்து இன்வெர்ட்டர் லைன் போட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டு போங்க.